பவுடர் மட்டும் காணும். பரவாயில்ல, மசாலா பவுடர் இல்லைனாலும் பேசிக் விஷயங்கள்லாம் நிச்சயமா சமையல் ரூம்ல இருக்கணும். முதல்ல இந்த சூப்பை நாம டேஸ்டா ரெடி பண்ணுவோம். கொஞ்சம் பீசி, அதுக்கப்புறம் இந்த பவுடரு. நான் ஒருவேளை எங்க அம்மாவை விட சூப்பரா சமைச்சிருவோம் போல இருக்கேன். இது என்ன பவுடர்னு தெரியல, ஆனா இருந்தாலும் இதை போட்டு கலக்கி வைப்போம். என்னவோ ஒரு மாதிரி இருந்தாலும் நல்லா இருக்கு. இதை சாப்பிட்டுட்டு வயிறு கலக்காம இருந்தா நல்லது. இதுல கொஞ்சம் சோஸ் ஆட் பண்ண எப்படி இருக்கும்? கொஞ்சம் சோயா சாஸையும் ஊற்றி வைப்போம். எந்த வேலை பண்ணாலும் கலக்கலா பண்ணி வைக்கணும். அப்பதான் நாம செய்யற சமையல் மனம் குணம் எல்லாம் நிறைந்து வாசனைக்கு மூக்கு வாயிலான சொல்லு ஊட்டணும். நான்வெஜ்ல முக்கியமான விஷயம் காரம். அதனால சில்லி சாஸ் எந்த அளவுக்கு போடணும்னு எனக்கு தெரியாது, சாப்பிட்டா தான் தெரியும். சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ் ஊற்றியாச்சு. அடுத்து நம்ம உப்பை மட்டும் தான் ஆட் பண்ணணும். உப்பு இல்லாத பந்தம் குப்பைக்குன்னு சும்மா சொன்னாங்க. அச்சோ, பெருசா வந்துட்டு சக்கரை போடு. ஆனா இந்த சூப்பு கொஞ்சம் திக்கா இருக்குங்க, ஏன் இல்ல? கார்ன்ஃபிளவர். என்னப்பா இதை ஆட் பண்ணதால ஒரு கலரே கிடைக்கும். பரவாயில்ல, வாசனை ஒரு டைப்பா இருக்கு. என்ன ஆக போதும். இது கிரிக்கெட் பால் மாதிரி இருக்கு. ஃபுட்பால் மாதிரி இருக்கு. நான் பார்த்துட்டேன். பசிக்குதா? வா நம்ம சாப்பிடலாம். சீக்கிரமா, அப்புறம் உனக்கு பீஸ் கிடைக்கலன்னா என்ன சொல்லக்கூடாது. ஆமா, எனக்கு பசிக்கலமா. வந்த உடனே பசிக்குதுல்ல, இப்ப என்ன எப்படி சொல்ற? வேண்டாம்மா, எனக்கு வயிறு கலக்கிற மாதிரி தள்ளிக்கணும். அம்மா உனக்கு ஆசையா எடுத்துட்டு வந்து தர. நீ அதை சமைச்சா சாப்பிட்டுட்டு